ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யூகேன் ஃபார் டெக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சிஎஸ்எஸ்சில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்தோம். கவுண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்ற சிம்பிளாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா சூடோ எலமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த எலமெண்ட்டில் பர்டிகுலர் கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து சூடோ எலமெண்ட் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேராகிராஃப் டேக்கில் ஃபஸ்ட்டு இருக்க லைனை மட்டும் நான் வந்து ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த சூடோ எலமெண்ட் அப்படின்றத ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சூடோ எலமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி அதுக்கு பர்டிகுலராக ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் லைனோ ஃபஸ்ட் லெட்டரோ நம்ம வந்து ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சூடோ எலமெண்ட்ஸோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூடோ எலமெண்ட்டில் எந்தெந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் லெட்டர் தென் ஃபஸ்ட் லைன், இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லைனையோ ஃபஸ்ட் லெட்டரையோ வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். அதுக்கப்புறம் என்னென்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற ரெண்டு மெத்தட். அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்க கண்டென்ட்டுக்கு முன்னாடி என்ன வரணும் பின்னாடி என்ன வரணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சூடோவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். தென் இதோட சின்டாக்ஸை பார்த்தோம்னா ஒரு செலக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. செலக்டருக்கு வந்து சூடோ எலமெண்ட்டாக எந்த எலமெண்ட்டோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராப்பர்ட்டி தென் வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது எக்ஸாம்பிளாக செலக்டர் அப்படின்றது ஏதாவது ஒரு டேக் வச்சுக்கோம். ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேராகிராஃப் டேக்கில் ஒரு ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதுக்கான வேல்யூஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் லெட்டருக்கு வந்து ஒரு கலர் கொடுக்குறாங்க. கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். இதோட எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைமில் செஞ்சு பார்ப்போம். ஸோ இதில் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லைனு தென் பிஃபோர் ஆஃப்டர், இந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ரியல் டைமில் செஞ்சு பார்ப்போம். ஓகே, சூடோ எலமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ ரியல் டைமில் செஞ்சு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு HTML ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த HTML ஸ்ட்ரக்சரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு H1 டேக்கில் ஒரு டம்மியான டேட்டாஸை என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் டம்மியான டேட்டாஸ் என்ட்ரி பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி ஒர்க் ஆயிருக்கு ரன் ஆயிருக்கு அப்படின்ற ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து H1 டேக் அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்னவோ அதுக்கேற்றாப்புல ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சூடோ எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ நான் வந்து இன்டர்னல்லே நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் CSS மெத்தடில் ஒரு ஸ்டைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஸ்டைல் டேக்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த ஸ்டைல் டேக்கில் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் H1 டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டேக்கு வந்து நான் சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சூடோ எலமெண்ட்டை பொறுத்தளவுக்கு டபுள் கோலன் சிம்பிள் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட்டு மாற்ற பண்ணுறதுனால ஃபஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து கலர் வந்து ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட் சைஸு வந்து எனக்கு 100 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸை பொறுத்தளவுக்கு எனக்கு 100 பிக்சலில் இருக்கணும். இந்த எலமெண்ட்டில் இந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வந்து ரெட் கலர்லேயும் ஃபாண்ட் சைஸ் 100 பிக்சலே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆங்கர் ஏ மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ரெட் கலர்லேயும் தென் அதோட ஃபாண்ட் சைஸ் 100 பிக்சலே இருக்குது. இதுவே நான் இந்த ஏ டேக்கு மட்டும் நான் வந்து கலரையோ கலரையோ அதுக்கான ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நான் கம்பல்சரி ஸ்பேன் டேக் மாதிரி இன்லைன் எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து மாற்ற முடியும். அதுவே இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்ற ஒரு சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து ஃபஸ்ட் லைன் அப்படின்ற சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி H1 டேக் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் மாற்றினா ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட் லைனே சேஞ்ச் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட் லைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் லைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கலரை வந்து நான் மாற்ற போகிறேன். இதோட கலரை வந்து என்னென்னு மாற்றுறேன்னா க்ரீன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் லைன் இதில் கூடிய ஃபஸ்ட்டு லைனை மட்டும் எனக்கு வந்து க்ரீன் கலரில் மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் லைன் மட்டும் க்ரீன் கலரில் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் லெட்டர் அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்றப்பில் ஒரு இருக்குது. ஸோ இதுதான் சூடோ எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய 2 மெத்தட்ஸ், ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபஸ்ட் லைன். ஃபஸ்ட் லெட்டர் நம்ம ஒன்ஸ் என்ன டிக்ளேர் பண்ணுறோமோ அது வந்து அதுக்கு ஏற்றாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் என்ன கொடுக்குறோமோ அந்த அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ் ஏற்றாப்பில் இந்த கண்டென்ட் மாதிரி இருக்கும். இதுக்குன்னு நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பேன் டேக் மாதிரி இன்லைன் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபஸ்ட் லைன் அப்படின்ற சூடோ எலமெண்ட்ஸில் கூட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தது என்னென்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு கண்டென்ட் பார்த்தோம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் எப்படி ஒரு கண்டென்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு நான் வந்து H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த H2 டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா UK Infotech ஸோ அப்படின்ற ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு H2 டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே UK Infotech அப்படின்ற இன்னொரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எப்படி ப்ரௌசரில் ஒர்க் ஆகிருக்குன்னா UK Infotech அப்படின்ற கண்டென்ட் ரெடி ஆகி. ஸோ இதில் நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். பிஃபோர்னு ஒன்று பார்த்தோம், ஆஃப்டர்னு ஒன்று பார்த்தோம். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற பார்ப்போம். ஸோ நான் H1 டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன், H2 டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த H2 டேக்கு நம்ம வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சூடோ எலமெண்ட்ஸ் சொன்னாலே டபுள் கோலன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். H2 அப்படின்ற எலமெண்ட் செலக்ட் பண்ணி டபுள் கோலன் வச்சுட்டேன். தென் பிஃபோர் யூஸ் பண்ண போகிறதுனால பிஃபோர்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா கண்டென்ட்டுக்குள்ள நான் வந்து URL-ல ஒரு இமேஜை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இமேஜஸ் நான் ஆல்ரெடி இமேஜ்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் போய் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த UK Infotech அப்படின்ற வேர்டுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும். இதுவே நான் வந்து பிஃபோர்னு கொடுத்ததுனால எனக்கு முன்னாடி வந்திருக்கு. நான் இதே ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த UK Infotech அப்படின்ற லெட்டருக்கு பின்னாடி வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சூடோ எலமெண்ட்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட் லைன் அப்படின்ற 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். பிஃபோர் அப்படின்றது நம்ம கண்டென்ட்டுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆக வேண்டிய விஷயத்தை பிஃபோர் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி நம்ம கண்டென்ட்டுக்கு பின்னாடி டிஸ்பிளே ஆக வேண்டிய விஷயத்தை வந்து ஆஃப்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்றது. சிஎஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.